கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் ஆறும் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 327ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்படி உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here but has risen. Luke chapter 24:6. Thank you.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஈஸ்டர் திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளான இன்று ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்து வழிநடத்தக்கதாக நாங்கள் மக்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த 327வது வாரத்திலும் கூட வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே அந்த ஈஸ்டர் திருநாளுக்கான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். தாம் உயிர் தெழுவோம். அந்த பற்செயராலும் சந்த செயலாலும் தான் சிலுவையில் அடிக்கப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புன்னு சொல்லி ஆண்டவர் அடிக்கடி சீஷர்களுக்கு சொல்லியிருப்பார். அந்த சீஷர்கள் அது நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவர்களுக்கு அதை பற்றி ஒரு அக்கறையுமே இல்லாத இருந்தது. ஏதோ சொல்றாருங்கிற மாதிரி தானே அவங்க நினைத்திருந்தார். ஆனால் அதே சமயத்துல ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே யோவானை தவிர மற்றவர் அனைவரும் அவரை விட்டு ஓடி போயிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர் 3ஆம் நாளிலே அவருக்கு சுகந்தவர்க்க வேண்டும்படியாக பெண்கள் எல்லாம் போனாங்க. போன சமயத்துல தான் அங்க போகும்போது இந்த கல் ஆண்டவருக்கு வழிவிட்டு அவர் உயிரோட எழும்பி போறார், பரத்துக்கு எழும்பி போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கல் வழிவிடுகிறது. மனிதர்கள் அவருக்கு நன்மையில் எதுவுமே செய்யல, மனிதர் யாரையும் அவர் உயிரோடு எழும்புவதற்கு எந்த விதமான உதவியும் செய்யல. அப்படி இருக்கும்பொழுது அந்த சுதந்திரவர்க்கம் விடக்கூடிய அந்த பெண்கள் கல்லறை திறந்தெடுக்கிறத பார்த்த உடனே அழுறாங்க, நம்ம ஆண்டவரை எங்கேயோ கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே பக்கத்துல வந்து கேட்கிறாங்க பாருங்க. இந்த மகதலேனா மரியாதை பார்த்து கேட்கிறா, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி. ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல எல்லா பிரச்சனையில் உள்ள மக்கள் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட என்ன காரியம்னு சொல்லி விசாரிப்பார். விசாரிக்காம எதுவுமே அவர் செய்யற மந்திரத்துல அந்த மாங்காய் விழுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி செய்ய மாட்டார். எல்லா காரியங்களும் தெளிவா கேட்டு அதற்கான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு செய்து அனுப்புவார். அருமையானவர்களே, அப்படி இந்த மகதலேனா மரியாதை அழும்பொழுது ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி நிச்சயராரு கேட்கிறாரு. இப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு, உங்களோட பிரச்சனை மத்தியில நம்ம இருக்கும்போது நீங்க ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயராரு கேட்கிறாரு. யோவான் 20:14 பாருங்க. இயேசு என்று அவன் செய்தான் அறியாது இருந்தாலும் சொல்லி. நாமும் அநேக நேரத்துல இயேசு நம்மோடு இருப்பதை உணர்வதே கிடையாது. பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் என்னோட இருந்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு சமயத்துல அந்த ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை உருவாக்குறதுக்கு முன்னால அந்த போப்பாண்ட காலங்களில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல அவருடைய மனைவி ஒரு கருப்பு உடை போட்டு அவர் முன்னால போய் நின்னாங்களாம். உடனே கேட்டாராம், ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படி இன்னைக்கு கருப்பு உடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ சொன்னாலும் இயேசுவானவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. உடனே அறிவு இருக்கா இப்படி சொல்றீங்க, பிறகு என்ன ஆண்டவர் உயிரோட இருக்கார்ல, பிறகு நீங்க எதுக்காக நீங்க கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான அப்படிதான் ஆண்டவர் எப்போதும் நம்மோட தான் இருக்கிறாருங்கிறது நம்ம எப்போதும் உணரணும். அநேக நேரங்கள்ல மறந்துடும். அது மாதிரி பாருங்க, யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முதல்ல ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டவரு யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அருமையானவர்களே, இந்த உலகத்துல பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நம்ம உலக பிரகாரமான மனுஷங்களை தேடி போறோமா? அவங்க நமக்கு உதவி செய்திருவாங்க, இவங்க நமக்கு உதவி செய்திருவாங்க, அவங்களால நம்ம பிரச்சனை தீரும், இவங்களால பிரச்சனை தீரும் சொல்லி அநேக நேரங்களை நம்ம மனுஷங்களை தேடி போறோம். அவங்க ஒருவேளை நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட பெரும்பாலான நேரங்கள்ல அவருடைய நடிப்பு தான் அதில் என்ன செய்ய வெளிப்படும். நமக்கு ரொம்ப பரிகாரியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை அவங்க செய்வாங்க தருவேன். ஆனா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 1 நாளாகமம் 16:11 சங்கீதம் 105:4 போட்டுருக்கு. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்னு போடுது. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடணுமா, கர்த்தரை நம்பணும். அவர் வல்லமை, ஆண்டவர் எல்லா விதமான வல்லமையும் அவருக்கு உண்டு. காற்றையும் கடலையும் அதட்டினவர், உலகத்தை ஒரு சொல்லாலே படைத்தவர், எல்லா வல்லமையும் அவருக்கு உண்டு. அதனால கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நம்ம நாடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம எப்போதும் மனம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் மரித்த ஆண்டவர் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதை உணர்ந்தவர்களாக நம்ம வாழணும். அநேக நேரங்களில் சாத்தாத நம்ம விஷயம் நம்முடைய மனதை விட்டு எடுத்து போடலாம். அதனால தான் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காலும் சரி, எதுக்கானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி,
அவர் என்ன செய்யல, கல்லறையில இல்லை, அவர் உயிர் திறந்தார். இன்றைக்கும் உயிரோட நம்மோட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதன்படி வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்